வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினுக்கு பவர் சப்ளை தான் எடுத்து தர போறோம். அதுக்கு முன்னாடி அதில உள்ள பிளக் டாப் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 16 ஆம்ப்ஸ்ல தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம இன்னைக்கு வயரிங் பண்ண போறோம். ஸோ பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவ பாருங்க. ஆல்ரெடி அங்க ஒரு பவர் சப்ளை இருக்கு. அதிலிருந்து தான் நம்ம வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் எடுத்து வைக்க போறோம். இந்த பவர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒன்லி மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் தான் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில வந்து நம்மளுக்கு 2.5 தான் போட்டிருந்தது. அதனால அதிலிருந்து நம்ம பக்கத்தில லூப் மூலியமா வயர் எடுத்து பண்ண போறோம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பேட்டரி மிஷின் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்குங்க. நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே டைம் சேவ் பண்ணுது. இது கூட 2 பேட்டரி குடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. 12 வோல்ட் தான். ஆனா நம்மளுக்கு நல்லாவே டைட் பண்ணுது. இத வச்சு நான் பிளாஸ்டிக் அப்புறம் வுட், மெட்டல் இதுலயுமே நம்ம வந்து ஹோல் போட முடியும். அது மட்டும் இல்லாம ஃபேன்லாம் டைட் பண்றதுக்கு ஹேண்ட் டைட்டே தேவையில்லைங்க. இந்த மெஷின் டைட்டே நம்மளுக்கு போதுமானது தான். சோ இத தான் நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேட்டரி மெஷினோட இன்னும் டீடைல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. இந்த மெஷின் உங்களுக்கு வேணும்னா அஃபிலியேட் லிங்க் தரேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சரி வொர்க்குக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம 16 ஆம்ப்ஸ்ல சுவிட்ச் வித் சாக்கெட் தான் யூஸ் பண்றோம். நான் யூஸ் பண்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ரோஸ். சோ அதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் லெவல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். நம்ம ட்ரில் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிட் வந்து 5 ஆம்ப்ஸ். அதுக்கு யூஸ் பண்ற ஃபிஷர் வந்து 6. நல்லாவே கிரிப்பா இருக்குங்க. நான் யூஸ் பண்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நான் இதுல வந்து டேப் அடிச்சிருக்கேன். இந்த டேப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷரோட லெவலை வந்து மார்க் பண்ணி டேப் அடிச்சிட்டு அதுக்கேற்ற அளவு நம்ம ஓட்ட போட்டாலே போதும். ரொம்ப போட்டீங்கன்னா ஃபிஷர் சில நேரத்தில் உள்ள கூட போகும். சில நேரத்தில் லூஸ் ஆகி சுத்த கூட செய்யும். ஸோ வந்து நான் அடிச்சிருக்கேன் பாருங்க. நீங்க இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க. பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க கடையில் திங்ஸ் வாங்கும் போது 6 mm ஃபிஷருக்கு அதுக்கான சைஸ்ல 1 inch ஸ்க்ரூ கேளுங்க. நான் இடையில ஜாயின் பண்ணியிருக்க ஃபிளெக்சிபிள் ஹோஸ் வந்து 1/2 inch. அதுக்கு அடிச்சிருக்க பிவிசி ஒன் சைடு கிளாம்ப் வந்து அதுவுமே 1/2 inch கேட்டிங்களா கொடுப்பாங்க. நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்விட்சும் சாக்கெட்டும் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவாவே நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க இந்த வீடியோவை போய் கிளிக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ரொம்பவே டீடைலாவே நான் கொடுத்திருப்பேன். நம்ம கனெக்ட் பண்ண பாக்ஸுக்கு எப்படி மெயின் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வுட் பாக்ஸ்ல உள்ள லைன், நியூட்ரல், எர்த் இது மூணுமே எது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் ரன்னிங் லைன் மூலமா தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து இன்கண்டன்ஸ் அண்ட் லேம்ப் போட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன் இந்த வீடியோ பிகினர்ஸுக்காக மட்டும்தான். வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா ஒரே லைக் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோல பார்க்கலாங்க. வரங்க. பாய்ங்க.